வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். உங்கள் அன்பு அனைவருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. என்ன பேசன்னு தெரில, இருந்தாலும் என்னைய ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்டெல்லாம் படித்தேன், ரொம்ப சந்தோஷந்தேன். அது ஒன்றும் இல்லைங்க, ஃபோனு ரிப்பேராக போயிடுச்சு, ஃபோனு உடஞ்சி போச்சு. அதனால தான் ஃபோன் இல்லை என்கிட்ட. நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் ஃபோனில் தான் என் மெயில் ஐடியை லாகின் பண்ணி நான் அது மூலியமாக தான் உங்களுக்கு எல்லோரும் கமெண்ட் பண்ணேன். ஆமாம், இப்போ என்னால் கொஞ்சம் எதுவும் முன்னாடி மாதிரி பேச முடியல. நான் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு நல்லா பேசுகிறேன். இப்போ என்னால் இப்படித்தையும் பேச முடியும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச அளவு வீடியோக்கள் எப்பயும் போல் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? ஆமாம், வேறு என்ன சொல்ல, பாப்பா அழுதுருச்சு. வேற பாப்பா ராரே ராரே ஏன் பொண்ணுமணியே, நான் என்னமோ பின்னணி பாடு யாரு, கவிக்குயில் சரோஜாமாவா, சரோஜா பாட்டியா, சின்ன கோயில் சித்ரா மாதிரி நான் பாட்டு பாடுறதே ஒரு பாட்டு, அதை கேட்டு இந்த பிள்ளை தூங்குது. ஆமாம், வேறு ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்கோம். யாரும் எதுவும் நினைக்காதீங்க. ஆமாம், சமைச்சிட்டிங்களா எல்லோரும்? நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க. மாலாசினி அக்கா, ராதா அம்மாலாம் தவிச்சு போயிட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 பேர், மகா, இன்னொருத்தவங்க குழந்தைங்களெல்லாம் வச்சுருந்தேன். எனக்கு சாரி சகோதரி, உங்கள் பேர் எனக்கு ஐடியை மனசில் பதிய மறந்துட்டேன். இவங்க வந்து டெய்லி கமெண்ட் போடுறதுனால எடுத்தோடனே நிறைய 2-3 பேர் கமெண்ட் போட்டாங்க. பேர் தான் மறந்து போச்சு, மன்னிச்சுக்கோங்க, எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. கொஞ்சம் உடல்நிலைகள் சரியாகவும் மனநிலைகள் எல்லாம் தேவலையாகவும் நான் உங்களுக்கு வந்து பழைய சங்கரியாக பேசுகிறேன். ஃபோனில் பேசவும் தூணுக்குள்ளே எந்திரிச்சிருச்சு. 2-3 நாளாக பேசலைல, பேசவும் முழிச்சு பார்க்குது. ஏன்னா மக்களேன்னு சொன்னாலே பாப்பா வந்து முழிச்சு பார்த்துரும். ஆறுடி சரிங்க, தூக்கிக்கிறேன். சிரிச்சாச்சு பாப்பா. நம்ம மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இந்த அம்மாவை பார்த்தா பறந்து போயிடும். என்ன பாப்பா, 2-3 நாளாக வீடியோ பார்க்கல. சட்டை குளிருக்கு அவங்க அண்ணன் சட்டை சொட்ரு வாங்கினது வெள்ளை கலராக இருக்கா, அழுக்கா போயிடுச்சு, துவைக்க போட்டிருக்கோம். நம்மம்மா ஏம்மா துவைக்க போட்டிருக்கோம், அதனால் அவங்க அண்ணன் பனியனை போட்டிருக்காங்க. ஆமாம், குளிருதாடியே நான் பெத்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க. முன்னாடியெல்லாம் வருத்தப்படுவேன், நமக்குன்னு யாரும் இல்லையே, ஐம்பது தொலைலேருந்து இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கோம், நம்மளை என்னன்னு கூட கேட்க யாரும் இல்லையேன்னு வருத்தப்படுவேன். இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து எனக்கு அந்த கவலைகள் இல்லை. ஏன்னா நம்மளை நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு கூட ஒரு உறவுகள் இருக்குது இல்லையா? நீங்கள் தாங்க, நீங்கள் எல்லாருமே எங்கள் அக்கா, தங்கச்சி, அம்மாவா நிறைய பேர் எனக்கு ஆறுதல் சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி. வீடியோ போடுங்க, ஏன் போடலை அப்படின்ட்டு. சில விஷயங்கள் அந்த கமெண்டில் கேட்காதீங்க தயவு செஞ்சு, என்ன ஏதுன்ட்டு. என்னை புரிந்து கொண்டவர்கள் கேட்காதீர்கள், சரிங்களா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? ஆறுடி வருங்க, ஆம்படுத்தேன். இந்த சிரிப்பே நமக்கு போகுதுண்டு. ஏம்மா, யார் அத்தையா? அத்தை சொல்லுங்க. அத்தை 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 சொல்லுமா, அத்தை 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 சொல்லு. அத்தை
இன்னும் சாப்பிடல பாவம். பூரி போட்டேன் இன்னைக்கு, பிள்ளைகளுக்கு மாவு இல்லை, காலியாக போச்சு. தாத்தா மாவு இல்லை, காலியாக போச்சு, இட்லிக்கு ஊற போடணுங்க. நேற்று அப்படியே இருந்துட்டேன். என்னது, என்ன பாப்பா? தலையை வேற அரிக்குதுங்க. என் சின்ன பையன் என்ன செய்கிறான், ஸ்கூலில் படுத்திருக்கான் பார்த்தீங்களா. அவன் வந்து மத்தியானத்தில் பிள்ளைகளோட படுக்க வச்சிருவாங்க சாப்பாடு கொடுத்துட்டு. இங்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை, இங்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை, நடுவில் இவன். அந்த பிள்ளை வீட்டில் பேனு இருந்திருக்கும் போல் தலையில். அம்பிட்டு பேனி இந்த பையன் வாங்கிட்டு வந்துட்டான். யார்? சுந்தர். பேனை கொண்டு வந்து எங்கள் தலையில இறக்கி விட்டுட்டான். அரிக்குதுங்க. பேனை பார்த்து பல வருஷம் ஆச்சு. இப்போ இன்னும் பொம்பளை பிள்ளை வேறு வந்துருச்சா, இன்னும் சொல்லையே வேணாம். ஆமாம், இந்த அம்மா பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்தாங்கன்னா இந்த அம்மா தலைக்கும் பேன் வந்துடும். என் தலையிலே இருக்குது, இது தலையும் பார்க்கணும் பேனு இருக்கா என்னான்ட்டு. முடி வேறு நிறையா கிடக்கா. ஆமாங்க. அம்மாடியே, யார் அம்மாடி நீங்கள்? யார் அம்மாடி? அதனால் என் சொந்தங்கள் நீங்கள் இருக்கும்போது எனக்கு கவலையே இல்லைங்க. இன்னும் பரவாயில்லையே, நமக்கு இப்படி சொந்தங்க இருக்காங்களேன்ட்டு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே. வீரலட்சுமின்னு ஒரு அக்கா வந்து, சாரி மன்னிச்சுக்கோங்க, விஜயலட்சுமின்னு ஒரு அக்கா வந்து காலையில் 1000 ரூபா ஜிபே பண்ணியிருந்து, சாரி அது பேர் என்னங்க, சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அக்கா நன்றி தான், நன்றி, ரொம்ப நன்றி விஜயலட்சுமி அக்கா. சூப்பர் தேங்க்ஸு. யூடியூப்பில் யாரும் எனக்கு பணம் போடாதீங்க, ஏன்னா யூடியூப்காரங்க பாதிக்கு பாதி எடுத்துக்கிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு உங்கள் பணத்தை போடாதீங்க. ஏன்னா அப்பா யாரோ ஒருத்தர் ஊட கட்டி அதுக்கு தான் கமிஷன் நிறைய பிடிச்சிக்கிட்டு தான் அதில் ஏறும் எங்களுக்கு. இப்போ 1000 ரூபா போட்டாங்கன்னா 500 ரூபா வந்து யூடியூப் பிடிச்சிக்கிடுவாங்க. 500 ரூபா தான் நமக்கு ஏறும். அதனால் தயவு செஞ்சு யூடியூப்பில் பணம் போடாதீங்க அக்கா. இருந்தாலும் நீங்கள் எனக்கு போட்டு விட்ருந்தீங்க, ரொம்ப நன்றிக்கா. நான் 2 நாளாக ஃபோனு சரியாக என்கிட்ட நான் பார்க்க முடியலை என்னால். காலையில் தான் எங்கள் வீட்டுக்கார ஃபோனில் தான் கொஞ்சம் பார்த்தேன். இப்பயுமே நான் வந்து இதை வேறு ஃபோனில் எடுத்து வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பி நான் அது வேறு ஃபோன்லேருந்து தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபோனு ரெடி பண்ணி ரெடியாகி வரும். அம்மாடியே, நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அது வரைக்கும் என்னால் சரியாக முன்ன மாதிரி வீடியோ போட முடியாது, மன்னிச்சுக்கோங்க. தாத்தா 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 பாப்பா இப்போ தாத்தா தாத்தாங்குது, ஆத்தாங்குது, அத்தைங்குது, அச்சுமா. அதனால் ரொம்ப எல்லாருக்குமே நன்றி. என் மேலே பாசம் வச்ச அனைத்து உள்ளவங்களுக்குமே ரொம்ப நன்றி. நானும் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன். உங்கள் எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தொடர்ந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். அதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். முடிஞ்சால் போடுறேன், சரிங்களா? மன்னித்து கொள்ளுங்கள். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. பாய் பாய் சொல்லுமா. பாய்.